நிறைய ஹிடன் சார்ஜஸ் இருக்கு. இதுக்கெல்லாம் ப்ராப்பர் ஸ்டேட்மெண்ட்டா நீங்க பார்த்து பண்றீங்களா அப்படின்னு கிடையாது. நீங்க அதுல ஆட்டோ டெபிட் மேண்டேட்னு வரும், நீங்க எல்லாமே சைன் பண்ணிடுவீங்க, பேங்க் கூட லிங்க் ஆயிடும், அவன் கரெக்டா டெபிட் பண்ணிடுவான். ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட்டா நம்ம பாக்குறோமா, இதுல ப்ராசஸிங் ஃபீஸ் சார்ஜ் பண்றது, இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்றது, இட் இஸ் as high as 3%, 4% பர் மந்த் இருக்கும். நீங்க அதுல நீங்க பார்க்கலாம், சார்ஜ் பண்ணலாம். சில பேர் என்ன பண்றாங்கன்னா இது தவறதா யூஸ் பண்றாங்க. அதாவது ஒரு வண்டி வாங்கணும், ஒரு 40,000 50,000க்கு வண்டி வாங்கணும் அப்படின்னா அதுக்குன்னு தனியா ஒரு வெஹிக்கல் லோனுன்னே இருக்கு. நீங்க அந்த மாதிரி போயிட்டு நீங்க லோன் வாங்கலாம். அதுல இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்மியா இருக்கும், இன்னும் சேஃபரா இருக்கும், இன்னும் லாங்கர் பீரியடுக்கும் உங்களுக்கு வழங்கப்படும் அந்த லோனை. ஆனா நீங்க குறுகிய காலத்துல கட்டிடலாம் அப்படின்னு நினைச்சு வாங்கி ஆனா அதை கட்ட முடியாம தவிக்கும் பொழுது இந்த மாதிரியான லோன் உங்களுக்கு ரொம்ப சிக்கல்ல தான் உங்களுக்கு மாட்டோம். அண்ட் இதுல நிறைய பேர் டெட் ட்ராப்ல, கடன் வலையில மாட்டிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆப் பேஸ் பண்ணி கடன் வாங்குறத நீங்க கண்டிப்பா தவிர்க்கணும். ஏன்னா இது இங்க உங்க டேட்டாவும் ப்ரொடெக்டட் கிடையாது, இது இவங்க ரெகுலேட்டட் என்டிட்டியும் கிடையாது. ஸோ அதனால இந்த மாதிரியான ஒரு ஆப் பேஸ்டு லோன்ஸை நீங்க தயவு செய்து அவாய்ட் பண்ணிக்கணும்.